வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஜோதிடர் மாரிமுத்துராஜ். நேர்களே, இந்த கன்னியா லக்னத்திற்கு திருமண ஸ்தானத்தை பார்த்து அமைக்கும் பொழுது கன்னியா லக்னத்துக்கு கடும்பாவி கொடும்பாவினாலே அந்த குருவைத்தான் சொல்லணும். எல்லாம் குருவை நல்லவர் நல்லவர் சொல்லுவாங்க. அப்படி இந்த லக்னத்துக்கு அவர் சுக பாதகாதிபதி. அப்போ பொதுவாக தான் நல்லவரை வெளிய ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவர் சுபராகவும் நல்லவராகவும் வருவார், பாவியாகவும் வருவார். அந்த அடிப்படை கன்னியா லக்னத்துக்கு சுக பாதகாதிபதியாக அந்த குரு மகா சண்டாளன், மகா அயோக்கியன். இப்போ ஏற்பட்ட இந்த கன்னியா லக்னத்துக்கு இந்த குரு ஒரு திருமண பந்தத்தில் மேட்சிங் பண்ணும் பொழுது அந்த கன்னியா லக்ன ஜாதகத்தில் அந்த குரு லக்கணத்துக்கு 3, 6, 8, 11, 12, 11 உச்சம் அடைவார். வலுமேன்னு இருக்கக்கூடாது. அது ஒரு பாதகஸ்தானம், வலு குன்றிடும். அப்போ அந்த பவரை இழக்கும். அப்போ அது நல்லது. அப்போ 11, 12 அப்போ இந்த மாதிரி ஸ்தானங்களில் அமர்ந்து செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கலாம், 8ஆம் பார்வையாக பார்க்கலாம், செவ்வாயோட மின்கில் ஆகலாம், செவ்வாயோட நேரடி பார்வையை பெறலாம். இதெல்லாம் ஒரு சிறந்த கணவன் மனைவி லைஃப் பார்ட்னர் ஜம்முன்னு அமைஞ்சிடும். தாம்பத்தியஸ்தானம் ரொம்ப பியூட்டியாக அமைச்சிக்கும். இதெல்லாம் தேட கிடைக்காத மாணிக்க மாதிரி. இந்த மாதிரி பார்த்துக்கிட்ட அந்த கூடப்பட்ட அந்த கிரகத்தை அந்த குருவுக்கு பாவின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனுடைய பார்வை எந்த குருவுக்கு விழவே கூடாது. அதே மாதிரி கன்னியா லக்னத்திற்கு சுக்கிரன் சனி கூடுவது மிகப்பெரிய பொருளாதார மேன்மையை கொடுக்கும். கூட செவ்வாய் கூடிடக்கூடாது, கூட குரு கூடிடக்கூடாது. இந்த குரு செவ்வாய் ஒரு ட்ராக்ல போய் இந்த சுக்கிரன் சனி ஒரு ட்ராக்ல போகிறது மிகப்பெரிய ஐஸ்வர்யம். அதனுடைய திரிகோண பார்வைகள்லாம் சங்கமிக்கும் பொழுது அது மைனஸ் ஏற்படுது. அந்த குரு சுக்கிரன் கன்னியா லக்னக்காரர்களுக்கு தனஸ்தானத்தை கை வச்சுக்கோங்க. தனஸ்தானத்துக்கு அந்த குரு 6 கூடையவனாக வருவார். தனஸ்தானத்துக்கு அந்த தனாதிபதி சுக்கிரனே மீண்டும் அஷ்டமாதிபதியாக வருவார். அப்போ சஷ்டாங்ச கிரகமாக அந்த தனபாவத்துக்கு விழுவதால் பொருளாதார ரீதியாக மைனஸை ஏற்படுத்தும். 7ஆம் இடத்துக்கு திருதி அஷ்டமாதிபதி அந்த சுக்கிரனாக வருவதனால் வாழ்க்கை பிரயாணத்தில் உள்ள அந்த ஒற்றுமையான தம்பதிகளாக வாழ்க்கை வாழ விடாது. இந்த மாதிரி ஸ்தான பலங்கள் கூடியிருக்கா கூடலையா? அதே கன்னியா லக்னத்திற்கு நான் சொன்ன மாதிரி இந்த பேட்டர்ன் அமர்வது சிறப்பான வாழ்க்கையை அவர் வாழ்வார்கள். அந்த குரு செவ்வாய் ப்ளஸ் அந்த சுக்கிரனுடைய பார்வை அந்த குருவுக்கு கிடைக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் அந்த ட்ராக் வேறு ரூபத்தில் அமர்ந்திருக்கும். 4ஆம் பார்வையை பார்க்கலாம், 8ஆம் பார்வையை பார்க்கலாம். நேரடியாக பார்த்தா அதனுடைய பவர் வேறு, கூடும் பொழுது அதனுடைய பவர் வேறு. இதெல்லாம் பகுத்து எடுக்க தெரியணும். அதே மாதிரி கன்னியா லக்னத்திற்கு குரு 4இல் தனித்தோ 7இல் தனித்தோ அமரப்பட்டிருந்தால் முதல் திருமணம் வாழ்க்கை மிகப்பெரிய ப்ளஸில் இருக்கிறதே இல்லை. நிறைய அனுபவத்தில் பார்க்கலாம். எங்கேயோ 1, 2 இருக்குது அப்படின்னா அது ஏதாவது பரிவர்த்தனை ஆகிருக்கா, அது செவ்வாயை நேரடியாக எதுவும் பார்க்குதா, இந்த மாதிரி பார்க்கணும். கன்னியா லக்னத்துக்கு 4லையும் 7லையும் 10லையும் குரு தனித்து லக்னத்தில் அமர்றதே மிகப்பெரிய தோஷம். இந்த மாதிரி கேந்திர தோஷத்தை ஆட்பட்டிருக்கா அல்லது 7ல் போய் புதன் உட்கார்ந்துருக்கா பார்க்கணும். மறுகேந்திர லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் ஒரு தசம கேந்திராதிபதி, அவர் போய் 7ல் இருக்கிறாரா? ஏன்னா 7ல் அந்த புதன் கேந்திரத்தில் அமர்றது ஒரு குற்றம். நீசத்தாரில் வேற போய் அமர்வார் மீனமனையில். அப்போ இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பந்து செவுத்தில் அடித்த வேகத்தில் ரிட்டர்ன் ஆகுற மாதிரி முதல் திருமணம் தோல்வி காணும். 9 பொருத்தம் 10 பொருத்தம் குறித்து கொடுக்கறலாம் ஜோதிடம்னா என்னன்னே தெரியாதவங்க குறித்து கொடுக்கறது இங்கே எழுதப்பட்டிருக்கு. அதாவது 10ஆம் இடம் தொழில். இப்போ கன்னியா லக்னத்துக்கு புதன் செவ்வாய் கூடனாலே தொழிலில் சம்படி கொண்டு அடிச்சிடும். போகிற மாதிரி இருக்கும், மைனஸ் ஆகிடும். நல்லா லிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும், மைனஸ் ஆகிடும். உண்டியில் சேர்த்து உடச்சி காலி பண்ணுற மாதிரி அவங்க வாழ்க்கை மைனஸை தள்ளிவே இருக்கும். இந்த பொருளாதார ரீதியாக உள்ள வீழ்ச்சி இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும். கன்னியா லக்னத்திற்கு இந்த பேட்டர்ன் நன்கு அமர்ந்தால் அந்த குரு செவ்வாய் நான் சொன்ன அந்த ரூல் அமரும் பொழுது மிகப்பெரிய ஐஸ்வர்யமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. தனஸ்தானத்துக்கு சுக்கிரன் குரு கூடுறது பணம் போட்டு பணம் ஈட்ட முடியாது. இதெல்லாம் கவனமாக பார்க்கணும். ஜோதிடமாக தெரிந்து கொள்ள விரும்புவர்கள் புக் செய்து கொள்ளுங்கள். ஆன்லைன்லேயும் புக்கிங் இருக்குது. நேரடியாக வந்து பார்க்கலாம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.